ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். TNEA 2020 ஆன்லைன் ஜென்ரல் கவுன்சிலிங் பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். ஸோ நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எப்படி பேமெண்ட் இனிஷியல் டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எப்படி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். சேம் அதே பிடிச்சது தான். இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணலான்னு பார்க்கணும். இதில் இப்போ என்னென்ன ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, TNEA 2020 ஆன்லைன் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அகடாமிக் அண்ட் ஒகேஷ்னல் ரெண்டு பேத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ என்னென்னைக்கு டேட்டு கவுன்சிலிங்கு எந்த டேட்டில் முடியுது, ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, ஸோ சாய்ஸ் எப்படி லாக் பண்ணுறது, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற டேட் என்னென்னைக்குன்னு இப்போ ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அகடாமிக் பர்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 கட்டங்கள் நடக்குது. 4 ஸ்டேஜஸ்: ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. இந்த 4 ஸ்டேஜஸுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கட் ஆஃப் வச்சும் ரேங்க் வச்சும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் டு இந்த கட் ஆஃப்க்கு எந்த டேட்டில் கவுன்சிலிங் இது இனிஷியல் பேமெண்ட்ஸ் பே பண்ணோம், அது ஒரு ப்ராசஸ்ஸு. நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டேட் கொடுக்குறாங்க, ஒரு 2 days. அதில் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணோம் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு சொல்லி. ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். அதை சூஸ் பண்ணுற அது உங்களுக்கு 14 ஒரு நாள் வரும். ஸோ அதுக்கு 2 days டைம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அகாடமிக் அலாட்மெண்ட் வந்துடும். ஓகே, கவுன்சிலிங் என்றைக்கு இந்த இனிஷியல் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 8ஆம் தேதி ஆரம்பித்தாச்சு. 8ஆம் தேதி அக்டோபர் 2020 23 அக்டோபர் 20 வரைக்கும் இனிஷியல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு டேட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1,10,873 ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகே, இது அகாடமிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஒகேஷ்னல். இவங்களுக்கு ஒரே ஒரு ரவுண்டு தாங்க. பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதி ஆரம்பிக்கு. 8ஆம் தேதி டு 11ஆம் தேதி இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணணும். உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணுறது 12-13, கன்ஃபர்மேஷன் பண்ணுறது 14-15, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 16ஆம் தேதி வந்துடும். ஒகேஷனல் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 1533 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 87.5லேருந்து 196.83 வரைக்கும். ரேங்க் பார்த்திங்கன்னா 1 to 1533. சரி, ஓகே. இந்த 4 ஸ்டேஜஸ் கவுன்சிலிங்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 9 நாள் நடக்குது. ஒருத்தவங்க கவுன்சிலிங் 8ஆம் தேதி, ஒருத்தவங்க இப்போ ரவுண்ட் 1 8ஆம் தேதி ஆரம்பிக்குன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லப் பண்ணி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வர்றதுக்கு மொத்தம் 9 days ஆயிரும். ஸோ அது 4 ஸ்டேஜஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா Day 1 to Day 4 மொதல் Day 1 Day 2 4 இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும். அடுத்து 5ஆவது நாள் 6ஆவது நாள், அதாவது நீங்கள் இனிஷியல் டெபாசிட் பண்ணுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் 4 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் Day 1 to Day 4 இப்போ பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா Day 5 to Day 6 5 PM 5 PMக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? 5ஆவது நாள் 6ஆவது நாள் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 1காரங்க பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதி பணம் பே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பணம் பே பண்ணிடலாம். ஆனால் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணணும். அந்த 12-13ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாய்ஸ் பண்ணிடணும். நீங்கள் 5 o'clock முன்னாடி நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைம் இது 5 PM. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் சாய்ஸ் லாக் பண்ணிங்களோ அவங்களாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு 14 வந்துடும். 14, 15 2 நாள் உங்களுக்கு டைம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 PMக்குள்ளே நீங்கள் எடுத்த காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ண காலேஜ் கிடச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் சாய்ஸ் பண்ண ஒரு 10 காலேஜில் ஏதோ காலேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சைட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கான நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொஃபஷனல் அது கன்ஃபார்ம் பண்ணிடணும் 5 மணிக்குள்ளே. அப்போ தான் உங்களுக்கு Day 9 உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிடும். ஓகே, இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில பேர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட் யாரெல்லாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்களோ, எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் உமனு, டிஃபிகல்ட் பர்சனு, ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா
அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு 5,000 பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் இல்லாதனால சீட் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு உங்கள் ரேங்கை பொறுத்து உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஏதோ ஒரு டேட்டில் உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப்க்கு வந்திருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜென்ரல் கவுன்சில் இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி டெபாசிட் ஃபஸ்ட்டே பே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டெபாசிட் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் பண்ணிக்கலாம். அதான் இங்கே நோட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட் who have already paid initial deposit during special reservation counseling need not pay the initial deposit for general counseling. நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் பே பண்ணியிருந்தா. ஓகே, எப்படி பே பண்ணுறது? மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட்மெண்ட். ஸோ நீங்கள் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா 2 பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிமாண்ட் டிராஃப்ட், இன்னொன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட். டிமாண்ட் டிராஃப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஆன்லைனில் பே பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் உங்கள் பேங்க்கில் போங்க, எஸ்பி ஜென்ரல் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் TNEA பேபிள் அட் சென்னை அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த டிடியை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சென்டர் இருக்குது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படிங்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் ஒரு டிஎஃப்சி சென்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீ அங்கே போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஆன்லைன் இது கொண்டு வந்துடுவாங்க, அவங்க அமௌண்ட்டை வந்து ஆன்லைன் பே பண்ணிடுவாங்க. ஸோ இது டிஎஃப்சி சென்டர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது ஓகே. இல்லாதவங்க ஆன்லைன் பே பண்ணுங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் எப்படி இந்த 500 rupees பே பண்ணீங்களோ அது மாதிரி பே பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஏதாவது டெபிட் கார்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே இருக்குங்க. ஸோ டெபிட் கார்டு மூலமாக பண்ணிடுங்க. இல்லைனா கூகுள் பே கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணிங்க. ஃபோன்பே மூலமாக ஜஸ்ட்டு உங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு QR கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணால் பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் எப்பயும் போல் கூகுளில் போயிட்டு TNEA online.org அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் அப்படின்னு இருக்கும். ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். அந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். யாரெல்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் போடுங்க. யாருக்கெல்லாம் பாஸ்வேர்டு மறந்து போச்சோ டோன்ட் வரி, கவலையே படாதீங்க. கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். அங்கே அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு ரீசெட் ஆயிரும். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் உங்கள் நியூ பாஸ் செட் பண்ணி லாகின் உள்ளே போய்க்கலாம். ஓகே, உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் டிஸ்பிளே ஆகும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் நேமு, கம்யூனிட்டி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸர்விஸ்மேன் இருந்தால் எக்ஸர்விஸ்மேன், ஜென்ரல் ரேங்கு, கம்யூனிட்டி ரேங்கு, ரேண்டம் நம்பர்லாம் டீட்டெயில் ஆகும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டெபாசிட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் நாட் பெய்டு மேக் இனிஷியல் டெபாசிட் ஃப்ரம் பிலோ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ கீழே பேன்னு கொடுக்கணும். இந்த இது யாருக்கெல்லாம் எனபிள் ஆகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் 8ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 8ஆம் தேதி டு 11ஆம் தேதி அவங்களுக்குலாம் எனபிள் ஆயிரும். அடுத்து ரவுண்ட் 2க்கு 12ஆம் தேதி எனபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் ரவுண்ட் 2 உள்ளவங்க, ரவுண்ட் 3 உள்ளவங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆயிருக்காது. ஸோ யாருக்கு ரவுண்ட் 1க்கு டேட் கொடுத்துறாங்க 8ஆம் தேதி டு 11ஆம் தேதி. ஸோ 8ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆயிருக்கும். ஸோ ரவுண்ட் 2 உள்ளவங்க 12ஆம் தேதி போனால் தான் எனபிள் ஆகும். அப்போ இப்போவே பார்த்துட்டு எனக்கு இன்னும் பேமெண்ட் ஆப்ஷன் வரலையே அப்படின்னு நீங்கள் யாரும் இது பண்ண தேவையில்லை. உங்கள் கட் ஆஃப்க்கு என்றைக்கு டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் தான் உங்களுக்கு எனபிள் ஆகும். ஓகே, அது அந்த எனபிள் ஆகணும்னா நீங்கள் கீழே பேன்னு இருக்கும். ஸோ பே கொடுங்க. பேமெண்ட் கேட்வே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். யாரெல்லாம் டெபிட் கார்டு பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு கனரா பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னோட மை பர்சனல் எலிஜிபிள் நான் இந்தியன் பேங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போனேன். பட் அதில் டேரெக்டாக இந்தியன் பேங்கோட நம்பர் தான் கேட்குது. அது கொடுத்து எனக்கு அக்செப்ட் ஆகலை. அது RBI ரூல்ஸு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு அதனால் நான் அது இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா கனரா பேங்க். நீங்கள் கனரா பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும். பேடிஎம் வரும், பேடிஎம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்க் வரும். பேடிஎம்னு ஒரு QR கோடு வரும். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இல்லை என்கிட்ட கூகுள் பே இருக்குது, இல்லை வேறு எனி ஏதோ ஒரு பேமெண்ட் பேடிஎம் மாதிரி கூகுள் பேயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் QR கிளிக் பண்ணி இந்த இடத்துல QR கோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5,000 rupees பே பண்ணி எடுத்துருவாங்க. இல்லை என்கிட்ட பேடிஎம் அந்த மாதிரி கூகுள் பே எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டெபிட் கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட டெபிட் கார்டோட நம்பர், எக்ஸ்பிரி டேட்டு, எக்ஸ்பிரி மந்த்து, அப்புறம் ஒரு கோடு, உங்கள் டெபிட் கார்டு பண்ணி ஒரு 3 digit கோடு இருக்கும். அந்த கோடு அந்த கோடை கொடுத்துறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் பேஸ் நடக்கும்.
அப்போ பேக்கோ ரெஃப்ரெஷோ எது கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே வரும், ப்ளீஸ் டூ நாட் ப்ரெஸ் பேக் அண்ட் ப்ரெஸ் பட்டன். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் செகண்ட் மோட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆச்சு, ட்ரான்சாக்ஷன் கேட்வே, பேமெண்ட் ஸ்டேட்டஸ், ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட், இது எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எம்பிசி, பிசி, டிஎன்எஸ்சி, ஓசி இவங்களாம் பார்த்தீங்கன்னா 5,000 rupees பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 1,000 rupees பே பண்ணால் போதும். நான் இப்போ ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன் ஒருத்தவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு 5,000 rupees பே பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்துருச்சு, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு, அமௌண்ட்டு எவ்வளோ 5,000 rupees நான் பே பண்ணேன், அமௌண்ட் 5,000 வந்துச்சு. நான் கனரா பேங்க் கேட்வே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கனரா பேங்க் வந்துருச்சு. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் வந்துருச்சு. ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் டேட்டு, அந்த டேட் வந்துடும். 8ஆம் தேதி பண்ணேன், எத்தனை மணிக்கு பண்ணிங்கன்னு வந்துடும். ஓகே, அடுத்து கோ டு ஹோம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்செல் டெபாசிட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெய்டு இப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே அடுத்தவங்க உள்ளே போனீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் சாய்ஸ் லாக்கிங் செகண்ட் ஸ்டேஜ் போனால். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் நம்ம எல்லாம் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ பண்ணுறதை நம்ம கவுன்சிலிங் எடுக்க போகிறதுக்கு முக்கியமான இதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணவங்க மட்டும் தான் சாய்ஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு 4 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 நாள் டைம் இருக்குது. ஸோ இன்சியல் அமௌண்ட் பே பண்ணுங்க. பே பண்ணவங்க நம்ம அமௌண்ட்டு நமக்கு வந்து கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி நம்ம சீட்டை எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் 8ஆம் தேதி டு 11ஆம் தேதி கவுன்சிலிங் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ உங்களுக்கு 12ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, எந்த காலேஜில் எந்த சீட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் லுக்கிங் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த காலேஜ் அவைலபிளாக இருக்கோ அந்த காலேஜ் பிடிச்ச காலேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த 2 daysக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் அலாட்மெண்ட் வரும், அடுத்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். இதே மாதிரி round 1, round 2, round 3, round 4 ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம ஷெடியூல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி TNEA online.org இருக்குது. ஓகே, இனிமேல் நம்ம என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் கம்மிங் வர வீடியோவில் எப்படி இன்டர் அலாட்மெண்ட் இது சாய்ஸ் லாக் பண்ணுறது, எப்படி இன்டர் அலாட்மெண்ட் சூஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ரொஃபஷனல் கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இருந்தால் அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஒரு தனியாக வீடியோ போடுவோம், அது நம்ம அப்படி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இனிமேல் இந்த கவுன்சிலிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி.